வசந்தம் டிவியின் ஆட்டோகிராஃப் நிகழ்ச்சியூடாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். சாதனையாளர்கள் பலரின் வாழ்க்கை பதிவுகள் பற்றிய பல்வேறு தகவல்களை இந்த நிகழ்ச்சி மூலம் நாங்கள் கிரமமாக கொண்டு வருகின்றோம். அந்த வரிசையில் இன்றும் ஒரு சாதனையாளரை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். அவர் முதுபெரும் எழுத்தாளர், மிக பிரபலமான இலக்கியவாதி, முற்போக்கு சிந்தனையாளர், சாகித்ய மண்டல விருது பெற்றவர். அவர் யார்? மாலையிலே மொட்டவிழ்ந்து பூத்துச் சிரிப்பது மல்லிகை மலர். அந்த மல்லிகை அன்றைய தினம் பூத்த பொழுது மனம் பரப்புகின்றது. ஆனால் இந்த மல்லிகை என்றும் எப்போதும் இனிவரும் காலங்களிலும் மனம் பரப்பிக் கொண்டுதான் இருக்கும். மல்லிகைக்கு சொந்தக்காரரை சந்திக்கின்றோம். அவர்தான் மல்லிகை சஞ்சிகையின் ஆசிரியர் டொமினிக் ஜீவா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களை பார்த்ததும் உங்களை நினைத்ததும் மல்லிகை என்ற சஞ்சிகை தான் அனைவருக்குமே நினைவுக்கு வரும். இருந்தாலும் இந்த மல்லிகை என்ற சஞ்சிகை தவிர்ந்த பல விஷயங்களை பற்றியெல்லாம் உங்களுடன் உரையாட இருக்கின்றது. இந்த மல்லிகை சஞ்சிகை பற்றியும் நாங்கள் உரையாட இருக்கின்றோம். ஆனால் இந்த மல்லிகை சஞ்சிகைக்கு அப்பால் உங்களுடைய வாழ்க்கை பாதையை பார்த்தால் அதில் நீங்கள் பல அனுபவங்களை பெற்றிருக்கின்றீர்கள், பல மனிதர்களை சந்தித்திருக்கின்றீர்கள், பல சவால்களுக்கெல்லாம் முகம் கொடுத்திருக்கின்றீர்கள். இப்பொழுது இந்த நேரத்தில் பல தசாப்தங்கள் பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் திடீரென்று உங்களுடைய இளமை காலம், பிறந்த இடம், கிராமம், உங்களுடைய பெற்றோர் ஆகியவர்களை பற்றி சிந்தித்தால் எப்படி இருக்கும்? அந்த நினைவுகளை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் கடைசியாக கொழும்புக்கு வந்தது இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில். அது வரைக்கும் நான் பிறந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்னுடைய மனைவியும் என்னுடைய அயலுக்குள்ளே பிறந்தவர் என்னுடைய மாமன் மகள். அந்த அளவில் நாங்கள் சின்ன வயசில் இருந்தே அந்த இடத்துல நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் மல்லிகை என்ற ஒரு சஞ்சியை தோற்றுவிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஆரம்ப காலத்திலே வேண்டாது. ஆமாம், மல்லிகை பற்றி நாங்கள் இன்னும் பல விஷயங்களை பேச இருக்கின்றோம். இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய சிறுபராயம், இளமை காலம் எப்படி இருந்தன என்பது பற்றி அறிய விரும்புகின்றோம். அதாவது விடிய காலமே கொழும்பில் இருந்து வந்த மெயில் ரயில் எங்களோட வீட்டுக்கு முன்னால் தான் நிற்கும். அப்போ அது எங்களுக்கு ஒரு பெரிய புழுகம் என்னென்றால் அந்த ரயிலை பார்க்குறதில்ல. விதமான முகங்கள் எல்லாம் அந்த ரயிலில் இருந்து இறங்குவார்கள். அன்றைக்கே எனக்கு ஒரு பெரிய ஆசை, இந்த ரயிலில் நான் சின்ன பொடியன், 12-13 வயசான அப்போ எனக்கு இருக்கும். அந்த ரயிலில் நானும் ஒருக்கா கொழும்புக்கு போனால் என்னென்ற ஒரு ஆசை இருந்தது. ஆனால் அது பல காலங்களுக்கு பிறகுதான், என்னுடைய இளந்தாரி வயசில் தான் அது நடைபெற்றது. அந்த யாழ்ப்பாணத்தினுடைய மிக உச்சமான ஜீவாதாரமான சனத்தொகையினுடைய பெறுபேறு அந்த யாழ்ப்பாண ஸ்டேஷனில் இருந்து வந்து இறங்குற வெளிக்கிற சனங்கள் மத்தியிலே ஒரு புதிய உற்சாகத்தை எங்களுக்கு ஏற்பட்டு. சொல்லப்போனால் என் வீட்டுக்கு முன்னால் இருந்த யாழ்ப்பாண ரயில்வே ஸ்டேஷன் தான் என்னுடைய பல்கலைக்கழகம். இப்படியே நிறைய சொல்லிக்கொண்டு போகலாம். சின்ன வயசில் எங்களுக்கு பல்வேறு விளையாட்டுகளாக இருந்தாலும் நடந்து போகிற தூரம்தான் பள்ளிக்கூடம். அந்த பாடசாலை அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள். சென்ட் மேரிட் பாடசாலைன்றது 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் அது இருந்து அந்த பள்ளிக்கூடம் நடந்தது. அந்த பள்ளிக்கூடத்தில் எனக்கு ஒரு அனுபவம் நடந்தது. நான் நல்ல கட்டிக்காரன் வகுப்பில். ஆமாம், உங்களுடைய பாடசாலை காலத்தை சற்றே நினைத்து பார்த்தால் உங்களுக்கு உயர்கல்வி பயில வேண்டும் என்ற ஆவல் நிறையவே இருந்திருக்கின்றது. ஆனாலும் உங்களுடைய கல்வி காலத்தில், பள்ளி நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. அதுதான் உங்களுடைய வாழ்க்கை பாதையே திசை திருப்பி இருக்கின்றது. அந்த விவரங்களை சொல்லுங்கள். குடும்பத்திலே அதிகம் படித்ததே இல்லை. ஒரு அளவுக்கு மேலே கைத்தொழில் தெரிஞ்ச குடும்பமாகத்தான் இருந்தது. எனக்கு ஒரு பெரிய வெறி, நான் படிக்க வேண்டும். அப்போ நான் நல்லா படித்து கொண்டு வந்த காலத்தில் என்னுடைய வகுப்பு ஆசிரியர் கரும்பலகையில் ஒரு கணக்கு செய்தார். அப்போ வகுப்பாசிரியர் செய்து கொண்டிருக்க பொழுது நான் என்னுடைய கொப்பித்தாளில் அந்த கணக்கை செய்தேன்.
அந்த வகுப்பாசிரியர் செய்த கணக்குக்கும் நான் கொப்பியில் செய்த கணக்குக்கும் முரண்பாடு வந்தது. அப்போ எனக்கு உள்ளுக்க மனப்பயம் இருக்கிட்ட ஆசிரியர் ஒரு படித்த மனுஷன், ஒரு பெரிய மனுஷன் தவற விட மாட்டார் என்று பார்த்தால் இந்த கொப்பி தவறு என்று சொல்லுது. அப்போ நான் மெதுவாக எழும்பி, சார் ஒரு சின்ன பிரச்சனை என்றேன். என்னடா என்றார். அந்த நாளையில் மாணவர்களை ஆசிரியர்கள் நியாயமாக தான் நடத்தினவர்கள். என்னடா என்றார். நான் சொன்னேன், உங்களோட கரும்பலகை கணக்கு சாடையாக புழைக்குது போல இருக்கட்டு, இந்த பாடாண்டார். சோக்கட்டியை தந்தார், செய்யடாண்டார். நான் எந்த கொப்பி கணக்கை செய்தான், கொப்பி கணக்கை செய்தேன். வகுப்பு முழுக்க சிரிச்சுது. உடனே என் கையில் இருந்த சோக்கட்டியை பறித்து என் முகத்தில் அடித்து போட்டு சொன்னார், ஏன்றா தவறு செய்தவர் அவர், நான் சரியான தளத்தில் நின்ற நான் மாணவனாக இருந்தாலும், ஏன்றா என்ற எங்களோட வாழ்வையை அழிக்கிறீங்கள், இங்கே வந்து போய் சிதையுங்கோடான்னு சொன்னார். என் அப்பன் சலூன் வச்சிருந்தவர். அப்போ இந்த குடும்ப தொழில் எனக்கு அது தாங்க முடியாத ஆத்திரமாக இருந்தது. என்னால் கிடைக்க முடியாத உணர்ச்சி. அண்டு வீட்டுக்கு வந்து பின்னேரம் அம்மாவிட்ட சொன்னன், நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன். அப்போ அம்மா என்னில் கொஞ்சம் நம்பிக்கைவன், நல்லா படிக்கிறவன், கெட்டிக்காரன், விவேகி, தங்கட பிள்ளையும் ஒரு அந்த காலத்தில் படித்தா எஸ்எஸ்சி தான் வந்திருக்கலாம், ஒரு கிளாக்கா வந்திருக்கலாம். அப்போ இவனை ஒரு மாதிரி படிப்பு மாட்டேன், போக மாட்டேன், ஏன்டா அது சொல்ல மாட்டேன். கடைசியாக என்ன செய்ய போகிற, நான் என் அப்பன்ற சலூனுக்கு போக போகிறேன். 1939ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் கத்தூரியார் வீதியில் இருக்கக்கூடிய யோசப் சலூனில் படியில் காலடி வச்சன். இதுதான் என்னுடைய சின்ன கால வரலாறு. இந்த மல்லிகை சஞ்சிகையின் பெயர் பற்றி பலர் பல கருத்துக்களை சொல்வார்கள், இந்த சஞ்சிகைக்கு எப்படி இந்த பெயர் வந்தது என்பது பற்றி. ஆனால் உங்களுக்கு அது குறித்ததாக ஒரு தனிப்பட்ட காரணம் இருக்கின்றது. அந்த காரணத்தை நாங்கள் அறிய விரும்புகின்றோம். இங்கு மாத்திரமல்ல, நான் ஐரோப்பாவுக்கு போயிருந்த அந்த பிரான்ஸ் 2000ஆம் ஆண்டு பிரான்ஸுக்கும் லண்டனுக்கும் பெர்லினுக்கும் போயிருந்தேன். ஒரு இலக்கிய விழாவுக்கு 20வது ஆண்டு 200வது ஆண்டு இலக்கிய விழா என்று ஒரு பாரிஸில் நடத்தினார். அங்கே கூட பலர் இந்த மல்லிகையின் அடிப்படை தகவல்கள் என்னன்னு கேட்டார். நான் சும்மா சிரித்து போட்டு சொன்னேன், மல்லிகை என்றால் வடிவான பூ, வெள்ளைப்பூ வீட்டில் இருக்கும். ஆனால் இல்லை, அதுக்கு ஒரு அடியாதாரமான தகவல் இல்லாமல் நீங்கள் மல்லி என்று வச்சிருக்க மாட்டீர்கள் பெயர். அப்போ நான் அங்கே தான் சொன்னேன், நான் வாசலுக்கு மேடையில் சொன்னேன், நான் இது என்னுடைய அந்தரங்கமான தகவல்கள், நீங்கள் கிளறி கேட்குறீங்கள். ஆனால் ஒரு எழுத்தாளன் தன்னை வாசகர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது, உண்மைகளை சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவன் அன்றைய வாழ்க்கைக்கு மாத்திரமில்லை, பிற்கால வாழ்க்கையிலேயும் அவன் வாழ்க்கை பேசப்பட போகுது. அப்போ அந்த அளவில் நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன். நான் சின்ன வயசில் இளந்தாரி வயசில் ஒருதியை காதலிச்சேன். அப்போ அந்த காதலிச்சால் அவள் ரொம்ப வசதியாக 2 கார் வீட்டில் இருக்கு, நான் ஓட்டாண்டி. அவள் காதலிச்சால் அந்த வீடு ஒரு பெரிய வாசல், ஒன்று சின்ன வாசல், இந்த பின் வெளிகளுக்கு போகிறதுக்கான அந்த பின் வாசலுக்கு மேலே ஒரு மல்லிகை செடி படர்ந்திருந்தது. அதில் தான் நாங்கள் சந்திக்கிறோம். நாங்கள் அங்கே அதில் சந்தித்தால் இங்கால நான் கை வச்சு கொண்டிருப்பேன், அங்கால அவள் கை வச்சு கொண்டிருப்பேன். ஒரு பலது மொத்தம் கதைப்போம் பலது. ஒரு நாள் 2 பேரும் ஒரு முடிவுக்கு வந்தோம், ஜாயலைக்கு கம்பி நட்டுவோம், அங்கே போய் நண்பர்களை பிடிச்சி கல்யாணம் செய்வோம். அந்த அந்த வயது புத்தி இப்போ நினைச்சாலும் உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், இப்போ நினைச்சாலும் சிரிப்பு வருது. அப்போ சரி புறப்படுவோம், மட்டும் நாள் திட்டம் போட்டு திங்கட்கிழமை ஒரு நாள்
சரி சந்திப்போம், இன்றைக்குத்தான் கடைசியாக சந்திக்கிறது, அங்கால புறப்படுறது என்று போனால் நான் போய் அந்த கதவில் கை வச்சால் ஒரு கையில் அதுக்கு மேலே வச்சேன் வளர்ந்த போல. அந்த பிள்ளைக்கு பேர் லில்லி. லில்லி எண்டன் தம்பி எண்டுது தாய். நான் மனதாலே ஓடுறன் கைகாலெல்லாம் நடுங்குது வேர்த்துக்கொண்டு. தம்பி, நீ ஒரு பெத்த பிள்ளைக்கு சமானம், உன்னை நான் திட்ட மாட்டேன், ஒன்றும் பேச மாட்டேன். நீ இந்த மகளில் பங்கு இருக்கிறபடியா உனக்கும் பங்கு இருக்கு, நாங்கள் சுத்தம் இல்லை, ஒன்று உங்களோட திட்டம் எல்லாம் எனக்கு விளங்கும், கேள்விப்பட்டு நான் அதான் வந்து நிற்கிறேன். நீங்கள் அப்படி ஏதாவது மடத்தனம் செய்தால், வீட்டை விட்டு ஓடுற திட்டம் போட்டால், இந்த பக்கத்தில் நிற்கிற வேம்பில தான் நான் தூங்கி சாவும். இது தம்பி உன்னை விரட்டுறதுக்கு சொல்ல இல்லை, சத்தியமாக நான் தற்கொலை செய்வேன். நான் திடுக்கிட்டு இந்த தாய் மாதிரி இருந்து சரி நான் போயிடுறேன் என்றிட்டு அன்றைக்கே தனியாக ஜாயலைக்கு போனேன். இது லைலா மஜ்னு அது இது ரோமியோ ஜூலியட் எல்லாம் இலக்கியத்தில் சொல்கிறாங்க. எனக்கு நெஞ்சுக்குள்ள மனத்தை கொண்டிருந்தது இந்த பூவாசம், மல்லிகை பூவாசம். இது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் நடந்தது, 4 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இந்த மல்லிகை பிரச்சனை. நான் கல்யாணம் முடித்து புள்ள பெற்று 2 பொம்பளை பிள்ளைய பெற்றா பிறகு எனக்கு அந்த வாசம் இந்த நெஞ்சில் பரவி கொண்டது. அதுகின்ற அடையாளம்தான் மல்லிகை என்ற பேர், மல்லிகை பந்தல் என்ற என்னுடைய புத்தக வெளியீட்டு பேர். இதுதான் என்னுடைய மல்லிகையினுடைய வரலாறு. ஒரு பெண்ணினுடைய காதல் திறப்பு, அந்த திறப்பால் ஏற்பட்ட மன ஒடிசல், இன்னும் நான் அந்த பெண்ணை நேசிக்கிறேன் என்ற அடையாளம் மல்லிகை பந்தல். இதுதான். உங்களுடைய சஞ்சிகைக்கு மல்லிகை என்ற பெயர் எப்படி வந்தது என்ற விபரத்தை நீங்கள் தெளிவாக சுவாரஸ்யமாக தெரிவித்தீர்கள். உங்களுடைய எழுத்துத்துறை ஆர்வம், அதில் வந்த உங்களுடைய வெளிப்பாடுகள், உங்களுடைய பங்களிப்புகளை பற்றியெல்லாம் நாங்கள் இன்னும் பேச இருக்கின்றோம். இன்றைய ஆட்டோகிராஃப் நிகழ்ச்சிக்கு அதிதியாக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் முதுபெரும் எழுத்தாளரும் இலக்கியவாதியும் முற்போக்கு சிந்தனையாளரும் மல்லிகை சஞ்சிகையின் ஆசிரியருமாகிய டொமினிக் ஜீவா அவர்கள். அவர்களுடன் எங்களுடைய உரையாடல் தொடர்கின்றது. ஐயா, நீங்கள் மல்லிகை பத்திரிகைக்கான பெயர் வந்த விபரத்தை குறிப்பிட்டீர்கள். அதற்கு முன்பதாக உயர்கல்வி கற்க வேண்டும், ஆனால் அந்த கல்வியை தொடர முடியாததற்கான காரணத்தையும் நீங்கள் குறிப்பிட்டீர்கள். அதற்கு பின்னர் உங்கள் தாயாரிடம் சென்று இது பற்றி முறையிட்டீர்கள். அதற்கு பிறகு உங்களுடைய தந்தையாருடைய முடி திருத்தும் நிலையத்திற்கு சென்று அங்கு பணிபுரிவதாக குறிப்பிட்டீர்கள். அதற்கு பின்னால் என்ன நடந்தது? அதுக்கு பின்னாலே எனக்கு அந்த உயர்கல்வி படிக்க என்றது ஒரு பெரிய ஆதங்கமாக இருந்தது. ஒரு வாழ்க்கையில் என்னுடைய லட்சியம் போச்சுது என்று. அப்போ நான் சுயமாக படிக்க வலிக்கிட்டேன். சுயமாக படிக்க கார்த்திகேசன் மாஸ்டர் ஒன்று இருந்த ஒரு யாழ்ப்பாணத்தில், அவர்கிட்ட போய் ஆங்கிலம் படித்தேன். ஆங்கிலம் படித்து வரைக்கும் எனக்கு ஆங்கிலமும் அவ்வளவு இதாக பெறையில்லை. ஒரு 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 படைப்பு, ஒரு புதிய இங்கிலீஷ் படித்தா இங்கிலீஷில் பேசலாம், அல்ல இங்கிலீஷ் புத்தகங்கள் படிக்கலாமா, அதை விட முன்னுக்கு வர வேண்டுமென்றதால நான் சில இலக்கிய நண்பர்களோட தொடர்பு வைத்தேன் அந்த காலத்தில். அப்போ அந்த இலக்கிய நண்பர்களோட தொடர்பு வைத்திருக்கிற காலத்தில் பலர் என்ன தேடி வந்தார்கள். நான் என்னென்னா யாழ்ப்பாணத்தில் மிக கேந்திரமான ஸ்தானத்தில் என்னுடைய கடை இருந்தது. அப்போ நான் பலரை தேடி போகிறதுக்கு பதிலாக பலர் என்ன தேடி வந்தார்கள். இந்த தேடி வந்தவர்களில் ராஜகோபாலன் மாஸ்டர் என்ற ஒருவர் இருந்தவர். அவர் சட்டம்பியார். அவர் தான் என்ன கொஞ்சம் கொஞ்சம் எழுத பழகடா என்ற உணர்வை வளர்த்தார். நான் படிக்க வேண்டும் என்ற உணர்வை மாறி என்னிட்ட இருக்கிற கெட்டித்தனங்களை வெளியில் கொண்டு வேண்டுமென்றதுக்காக வேண்டி பேனா பிடிச்சேன். ஆரம்பத்தில் எனக்கு அவ்வளோ பெரிய உற்சாகம் இல்லை, தோல்விதான். ஆனால் சுதந்திரம் என்ற ஒரு பத்திரிகை கொழும்பில் வெளிவந்து கொண்டிருந்தது. எஸ்.டி. சிவநாயகம் என்றவர் அதுக்கு ஆசிரியர்.
அங்கே என்னுடைய நண்பர் பிரேம்ஜி என்றவர் உதவி ஆசிரியராக இருந்தார் அந்த காலத்தில். அவர் தான் சொன்னார் எனக்கு, எழுதுறாப்பா மெல்லிசா மெல்லிசா சின்ன சின்ன சம்பவமாக இளந்தலைமுறைக்கு தேவையான தகவல்களாக கொண்டு எழுதண்டு. அந்த உற்சாகத்தில் நான் அந்த காலத்தில் சில்வர் ஸ்ட்ரீட்டில் கொழும்பில் 12 அங்கே தான் அந்த சுதந்திரன் பத்திரிகை அச்சாகி கொண்டிருந்தது. அதுக்கு நான் ஆரம்பத்தில் சின்ன சின்னனாக எழுதி கொண்டிருந்தேன். சின்ன சின்னனாக எழுதி கொண்டிருக்கிற பேப்பரில் வர 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 வேறு வேறு தொடர்புகள் எல்லாம் எனக்கு வந்தது. நான் உள்ளால வேறு ஒரு ஆர்வத்தையும் வளர்த்து கொண்டு வந்தேன். வெறும் சின்ன சம்பவங்கள் எழுதுறதால கெட்டித்தனம் அல்ல, இன்னும் 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 உற்சாகமாக எழுத வேணுமென்ற எண்ணம் வந்தது. நான் ஆரம்பத்தில் சிறுகதைகள் தான் எழுதினேன். சிறுகதைகள் எனக்கு பாலாயமாக வந்தது. சிறுகதைகள் பாலாயமாக வரைக்க நான் தொடர்ந்து தினகரன், வீரேசரி போன்ற பத்திரிகைகளில் எழுத துவங்கினேன். இப்படி தினகரன், வீரேசரி பத்திரிகையில் வரைக்க வெகுஜன தொடர்பும் வாசிக்கிற பரம்பரையும் பெருசாக வந்தது. நான் இலங்கை பூராவும் தெரியக்கூடியதாக வந்தது. இந்த இலங்கை பூராவும் தெரியக்கூடியதாக வந்த எழுத்து வரைக்க எனக்கு ஒரு மெல்லிய ஆசை வந்தது, தமிழ்நாட்டிலையும் என்னுடைய பேரை பதிவு செய்ய வேண்டும். அங்கே சரஸ்வதி என்ற ஒரு பத்திரிகை வந்து விஜயபாஸ்கர் என்ற ஆசிரியராக கொண்டு, அப்போ விஜயபாஸ்கரன் ஆசிரியராக கொண்டு வெளிவந்த பத்திரிகையில் நான் வலு கவன ஈர்ப்போட மிக பொறுப்போட மாதம் மாதம் அந்த சரஸ்வதியில் நான் சிறுகதைகள் எழுதி கொண்டு வந்தேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த எழுத்தாளர் என்று சொல்லப்படுற ஜெயகாந்தன் கூட அந்த காலத்தில் இந்த சரஸ்வதியில் தான் எழுதினார். அதன் மூலமாகத்தான் எனக்கு நட்பாக வந்தார். அப்போ இந்த உறவுகள் வளர வளர எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துட்டு என்னாலையும் எழுத முடியும். கிட்டத்தட்ட 50 வருஷங்களுக்கு 1960ஆம் ஆண்டு என்னுடைய சிறுகதை தொகுதி தண்ணீரும் கண்ணீரும் என்றது சென்னையில் வெளிவந்தது. 1960ஆம் ஆண்டு. அந்த 60ஆம் ஆண்டு இலங்கையில் வெளிவந்த படைப்பு இலக்கியத்தில் நான் எழுதின தண்ணீரும் கண்ணீரும் சிறுகதை தான் சாகித்ய மண்டல படைப்பு இலக்கியத்தில் முதல் பரிசு பெற்றது, முதல் தடவை பரிசு பெற்றது. இது வரலாற்றில் இன்றைக்கும் பதியப்பட்ட ஒன்றென்று நான் நினைக்கிறேன். இப்படி வளர 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 என்னுடைய பரப்பும் வளர்ந்து கொண்டு வந்தது. நான் தமிழ்நாட்டுக்கு பல தடவை போயிருக்கேன். தமிழ்நாட்டில் பல இலக்கிய நண்பர்கள் எல்லாம் சந்திச்சிருக்கிறேன். பல இலக்கிய கூட்டங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்தது, என்னாலையும் இலக்கிய உலகத்தில் சாதிக்க முடியும். அப்போ அந்த காலகட்டத்தில் வெறும் சிறுகதை எழுதுறது மாத்திரமல்ல, புத்தகம் போடுறது மாத்திரமல்ல, ஒரு நமக்கென்று சஞ்சியை தோற்றுவிக்க வேணும் என்ற ஒரு முடிவுக்கு நான் வந்தேன். அந்த முடிவுக்கு வந்த காலத்தில் தான் இந்த அடி நெஞ்சில காதல் தோல்வியால் ஏற்பட்ட அந்த மல்லிகை பந்தல் என்ற நினைவு என்ற நெஞ்சுக்கு வந்தது. அந்த மல்லிகைப்பந்தல் என்ற நெஞ்சுக்கு வந்தது. மல்லிகைப்பந்தல் என்று போட்டால் அது ஒரு சிற்றிலக்கிய ஏட்டுக்கு பெரிய சொல்லா போய்விடும் என்று அதை சுருக்கினேன். மல்லிகை என்னுடைய பதிப்பகத்துக்கு மல்லிகை பந்தல். இதுதான் என்னுடைய இலக்கிய வரலாற்றில் நடந்த மிக முக்கியமான சம்பவம். நீங்கள் ஒரு முற்போக்கு சிந்தனைவாதி. அந்த காலத்திலேயே மிகவும் சம்பிரதாயமான ஒரு சமூக கட்டமைப்பு யாழ்ப்பாணத்தில் இருந்த காலத்திலேயே நீங்கள் புரட்சிகளை எதிர்நோக்க வேண்டும், இந்த சமூகத்தில் மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் பல செயல்பாடுகளில் ஈடுபட்டு இருக்கிறீர்கள். அதேபோல் தமிழகத்திலே மிகவும் முற்போக்கு எழுத்தாளராக அந்த காலத்திலிருந்து இக்காலம் வரை கருதப்படுகின்ற ஜெயகாந்தன் அவர்களுடனும் உங்களுக்கு நட்பு ஏற்பட்டிருந்தது. இந்த நட்பு எப்படி ஏற்பட்டது? அந்த நட்பு இன்றும் தொடர்வதாக கூறுகின்றீர்கள். அது பற்றிய விவரங்களை தாருங்கள். ஆரம்பத்திலேயே யாழ்ப்பாண சமூக அமைப்பில் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வுகள், கொடூரங்கள், வசதி படைத்தவன் எல்லாம் சாதாரணமான மக்களை எப்படி பேக்காற்றான் என்றது, அவர்களை காணி பூமியை கள்ள உறுதி முடித்து அபகரிக்கிறது, இதெல்லாம் எனக்கு நெஞ்சுக்குள்ளே கிடந்து தவிக்க துவங்கிது. எல்லா அரசியல் தலைவரும் பேசுகிறானே தவிர சமூக கொடுமை அப்படியே தான் நடந்து கொண்டிருக்கு.
ஆனால் தமிழனுக்கு சுதந்திரம் என்றெல்லாம் இறுக்கி சொல்லுவான். அந்த தமிழன் தான் இந்த நாதங்களை எல்லாம் செய்வான். அப்போ இந்த பிரச்சனையில் நான் ஆரம்பத்தில் வரைக்கும் எனக்கு எழுத்தல்ல முக்கியம், எனக்கு வாழ்க்கை தான் முக்கியம். வாழ்க்கையில் மனுஷன் முன்னேற வேணும். அது என்னுடைய எழுத்து பக்கபலமாக இருந்தால் பரவாயில்லை என்று நினைச்சு கொண்டிருந்தேன். அப்போ இந்த காலகட்டத்தில் பல இலக்கிய நண்பர்கள்ன்ற உறவு எனக்கு கிடைச்சது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு நான் 30-40 தடவைக்கு மேலே போயிருப்பேன். தமிழ்நாடு முழுவதற்கும் நான் பிரயாணம் செய்திருக்கேன். அதெல்லாம் நண்பர் ஜெயகாந்தனுடைய தொடர்பு எனக்கு ஏற்பட்டது. ஜெயகாந்தன் தொடர்பு ஏற்பட்டது எனக்கு போனதால் மாத்திரமல்ல. சரஸ்வதி என்ற ஒரு பத்திரிகை விஜயபாஸ்கர் நடத்தி கொண்டிருந்தார். அந்த காலத்திலேயே மணிக்கொடிக்கு அடுத்ததாக பேசப்படக்கூடிய ஒரு பத்திரிகை சரஸ்வதி. மற்ற குமுதம் ஆரந்தவிடம் அதெல்லாம் வந்திருந்தாலும் இலக்கியத்தரமான அந்த காலத்தில் பல இலக்கிய வல்லுநர்கள் எல்லாம் எழுதின பத்திரிகை சரஸ்வதி. அதில் நானும் அடிக்கடி எழுதி கொண்டிருந்தேன். என்று அட்டப்படமும் வந்தது. ஜெயகாந்தன் வள்ளிக்கண்ணன் போன்ற எழுத்தாளற்ற அட்டப்படமும் வந்ததால் எங்களுக்கு ஒரு உறவு வந்தது. பரஸ்பரம் தெரிஞ்சு கொண்டோம். சரஸ்வதி எழுதினதால் மாத்திரமல்ல, சரஸ்வதியில் தொடர்பு வச்சதாலேயும் எங்களுக்கு தமிழ்நாட்டில் இருந்த பிரபல எழுத்தாளற்ற நட்பு வந்தது. அதால் நான் பல தடவை தமிழ்நாட்டுக்கு போன பொழுது ஜெயகாந்தன் நானும் மிகப்பெரிய நண்பர்களாக மாறிவிட்டோம். அப்போ மாறினதால் ஏற்பட்ட பெருமதி என்னென்றால், ஜெயகாந்தனுக்கும் இலங்கையில் ஒரு பெரிய வாசகர் வட்டம் இருக்கு. அது ஒரு முக்கியம். ஜெயகாந்தன் பார்வை, இலக்கிய சிந்தனை, எழுத்து நட, அவர் சமூகத்தை பார்க்குற கோணம் போன்ற எல்லாம் ஒரு புதுவிதமாக இருந்தது. வழக்கமான தமிழ்நாட்டில் எழுதுகிற எழுத்தாளர்களை விட ஜெயகாந்தன் ஒரு புதுவிதமான இதை 60களில் கொண்டார். அது எனக்கு ரொம்ப நேசகரமான, நட்புக்கரமான, மனம் ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவான தொடர்பாக இருந்தது. அவரும் என்னை நேசித்தார், நானும் அடிக்கடி அவருடன் தொடர்பு கொண்டிருந்தேன். இந்த உறவுகள் வளர 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 எனக்கு மல்லிகைன்ற வளர்ச்சி தான் இந்த உறவுக்கு பின்னாலே இருந்தது. நான் வளர்றதல்ல முக்கியம், நான் கட்டிக்காரனாக வர்றதில்ல முக்கியம், நான் இலங்கையில் கொம்பன் என்று சொல்கிறதல்ல எனக்கு பிரச்சனை. இந்த மண்ணில் ஒரு காத்திரமான எழுத்தாளர்களுடைய பரம்பரை தோன்ற வேணும். இவ்வளவு காலமும் நீங்கள் அவதானித்திருப்பீர்கள், இலங்கையில் இருக்கிற புத்திஜீவிகள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள் அத்தனை பேரும் தமிழ்நாட்டை தான் கும்பிட்டு கொண்டிருந்தான். அங்கே இருந்து வாரது தியாகராஜ பாகவதர், பியு சின்னப்பா, எம்ஜிஆர் கும்பிட்டு கொண்டிருந்தான். ஏதோ தமிழ்நாடு தான் உலகத்தின் உச்சம் என்று. நாங்கள் தான் இந்த மண்ணில் இருக்கிற சிங்கள எழுத்தாளர்களை நேசிக்க பழகிறான். மல்லிகையில் மார்ட்டின் விக்ரமசிங்கா, குடதாஸ் அமரசேகரா, லெஸ்லிஜன் பீரிஸ் போன்ற மிகப்பெரிய கலைஞர்களை மல்லிகையில் அட்டையில் போட்டு தான் பார்த்தா சென்னையை விட என்னுடைய மண்ணில் வாழ்கிறவன் இவனை பார் என்று நான் ஒரு அடிப்படை கொள்கையாக வச்சு இந்த வேலைகளை செய்து வந்தேன். இதால் சிங்கள மக்கள் மத்தியிலும் பரவலாக தெரியும், தமிழர்கள் மத்தியில். எனக்கும் தமிழ்நாட்டான் தெரிஞ்சு கொள்றதை விட, தமிழ்நாட்டில் இருக்கிறவன் தெரிஞ்சு கொள்றதை விட, என்னுடைய பக்கத்தில் வாழ்கிற, எந்த மண்ணில் வாழ்கிற சிங்கள சவர்களோட நேச உறவை வளர்க்கணும் என்று நான் விரும்பினேன். இதை கொள்கையாக வச்சிருந்தேன். ஏனென்றால் அத்தனை தமிழ் தலைவர்களும் இலங்கையில் இருந்தவங்க. எத்தனையோ தமிழ் தலைவர்கள் இருந்தாலும் எங்களோட அடிப்படையான பிரச்சனை பேதொரக்கல். ஏன்னா ஓட்டு விழாது. அங்கே உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மனித உரிமை கொடுக்கணும் என்று சொன்னால் அவன் எலெக்ஷனில் வெல்ல முடியாது. அதால் தான் தமிழ் தலைவர்கள் என்று சொன்னானே தவிர எங்களை போன்ற பின்தங்கிய தமிழர்களுக்கு அவன் ஒத்துழைப்பாக இல்லை. ஆனால் சிங்கள தலைவர்கள் எங்களுக்காக வேண்டி இருந்தார். பீட்டர் கெனமன், விக்ரமசிங்கா, என் பிரேரா போன்ற இடதுசாரி தலைவர்கள் தான் எங்களுடைய லட்சியமாக இருந்தார்கள். முக்கியமாக உங்களுக்கு ஒரு தகவலை சொல்கிறேன். கொழும்பில் இருந்து காடையர்கள் யாழ்ப்பாணம் ரயிலில் வந்தார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும். வந்து யாழ்ப்பாண நூல் நிலையத்தை இரவுக்கிரவா எரித்தவர்கள். இது இலங்கை வரலாற்றிலே நடக்காத ஒரு அக்கிரமம். யாழ்ப்பாணமே இப்படி நடுங்கி போச்சு. திட்டமிட்டு வந்தவர்கள், அரசியல் பின்னணியில் வந்தவர்கள்.
அந்த யாழ்ப்பாண நூலிலே மெரிக்கப்பட்ட அந்த காலத்தில் நான் மார்ட்டின் விக்ரமசிங்க என்ற அட்டப்படத்தில் மல்லிகையில் போட்டவன், லெக்சரியன் பீரிசிந்த அட்டப்படத்தில் போட்டவன். யாழ்ப்பாணத்துக்கே சவால் விட்டோம். எங்கட அடிமைப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமை மாத்திரமல்ல, சிங்கள தமிழ் ஒற்றுமை மூலம்தான் இந்த தேசத்திலே அடிப்படையான விடுதலை கிடைக்கும் என்றதை மல்லிகையில் செய்து காட்டினோம். இப்படி இப்படி நிறைய சொல்லலாம். இப்படி நிறைய சொல்கிறதுக்குரிய பல தகவல்கள் எங்கள்கிட்ட இருக்கு. ஆனால் எங்களுக்கு இருந்த மிகப்பெரிய இடைஞ்சல் என்னென்றால், தென்னிந்தியாவிலிருந்து வந்த குப்பைகள் நல்லதும் வந்திருக்கு. அதனால தான் நாங்கள் புதுமை பித்தனையும் ஜெயகாந்தனையும் படிச்சினாங்க. ஆனால் இலங்கை கண்டே குப்பைகளை உருவாக்கி அனுப்பினவர்கள். இலங்கை கண்டு ஏனென்றா இலங்கையில் இருக்கிறவன் இன்னும் குப்பையை நான் போட்டுவேன். அதை நாங்கள் வீரியமாக எதிர்த்து நாங்கள். அதால் இலங்கையில் இருக்கிற தமிழ் தலைவர்களே எங்களை எதிர்த்தவர்கள். ஏனென்றா இலங்கையில் இருந்த தமிழ் தலைவர்களுக்கு அங்கே இருந்து வர குப்பைகள் தான். ஏன்னா இங்கே இருக்கிறவன் அறிவு பெறக்கூடாது. உங்களுக்கு வடிவாக தெரியும், இலங்கையில் இருக்கிற மிக உச்சத்தட்ட அரசியல் தலைவர்கள் ஒரு நுட்பத்தக்க இருக்கிறார்கள். பாமர மக்கள் அறிவு பெறக்கூடாது. ஏன்னா அறிவு பெற்றால் நான் கவுட்டு போடுவான். இது அவனுக்கு தெரியும். நாங்களும் பாமர மக்கள் அறிவு பெற்றால்தான் இவனை கவுக்கலாம்ட்டு எங்களுக்கு தெரியும். ஆனபடியாத்தான் வெறும் தமிழர்களோடு நாங்கள் நிற்க இல்லை, சிங்கள முஸ்லீம் கலைஞர்களோடு நாங்கள் ஒன்றுபட்டோம். இலங்கை வரலாற்றில் கடந்த 30-40 வருஷமாக தெரியக்கூடிய மிகப்பெரிய உச்சமான சந்தோஷம் என்னென்றால், சிங்கள தமிழ் முஸ்லீம் எழுத்தாளர்கள் இந்த தேசத்தில் ஒரு அணியில் இருந்தார்கள். கொடகை போன வாரத்தில் நடந்தது ஒரு பெரிய விழா. இந்த நாட்டின் மிகச்சிறந்த சிங்கள புத்தகங்கள் வெளியிடுற கொடகை, அவற்ற விழாவில் நாங்கள் 50% தமிழ் எழுத்தாளர்கள் கலந்து கொண்டோம். அவர்களுக்கு பெரிய சந்தோஷம். இவ்வளவு தமிழ் எழுத்தாளர்கள் எல்லாம் தங்களை ஆதரிக்கிறோம் என்று. எங்களோட நோக்கம் அரசியலை விட, அரசியல் பம்மாத்தை விட கலை இலக்கியத்தின் மூலம் இந்த நாட்டில் ஒரு தேசிய ஒருமைப்பாட்டை கொட்டலாம் என்று நாங்கள் நம்புகிறோம். அதை நடைமுறையில் கடந்த காலத்தில் செய்திருக்கிறோம். அதுகின்ற பெறுபேறு தான் இன்றைய எங்களுடைய உறவு. இன்றைய ஆட்டோகிராஃப் நிகழ்ச்சிக்கு அதிதியாக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் முதுபெரும் எழுத்தாளரும் இலக்கியவாதியும் முற்போக்கு சிந்தனையாளரும் மல்லிகை சஞ்சிகையின் ஆசிரியருமாகிய டொமினிக் ஜீவா அவர்கள். அவர்களுடன் எங்களுடைய உரையாடல் தொடர்கின்றது. இலங்கையின் பல்கலைக்கழகம் ஒன்று உங்களுக்கு ஒரு பட்டத்தை தருவதற்கு விரும்பியது, ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதற்கான பின்னணி என்ன? இதற்கு பின் நடந்தது என்ன? இது ஒரு பெரிய பெரிய சர்வதேச பிரபலம் பெற்ற பிரச்சனையாக பிற்காலத்தில் வந்துட்டு. அந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் யாழ்ப்பாணத்துக்கு வேணாம் என்று தமிழ் தலைவர்கள் எல்லாம் இயக்கம் நடத்தினவர்கள். திருகோணமலையெல்லாம் கொண்டு போக வேண்டும். அப்போ கணிசமான உயர்கல்வி மாணவர்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் இருந்து பேராதனைக்கு போய் கொண்டிருந்தவர்கள். அப்போ பேராதனைக்கு போகிறதும் திருக்கோணமலைக்கு போகிறதும் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. யாழ்ப்பாணத்தில் பல்கலைக்கழகம் வேணும் என்று நாங்கள் ஒரே புடியாக நின்றோம். அப்போ பிரபலமான அரசியல் தலைவர்கள் எல்லாம் யாழ்ப்பாணம் வேணாம், திருகோணமலை தான் பல்கலைக்கழகம் என்று இயக்கம் நடத்தினார். அப்போ பீட்டர் கிரமன் இடைக்காலத்தில் உயர்கல்வி அமைச்சராக வந்தார். எங்களுக்கு அது பெரிய சந்தோஷமாக போச்சு. நாங்கள் ஒரு 10 எம்.சி. சுப்பிரமணியம் போன்றவர்கள், சிறுபான்மை தமிழர் மாநில தலைவர், எம்பியாக இருந்தவர், அப்படியானவர்களுடைய இதில் நாங்கள் பீட்டர் கிரமனை போய் சந்தித்தோம். நாங்கள் சொன்னோம், தமிழ் பிரதேசம் திருக்கோணமலை யாழ்ப்பாணம் அல்ல எங்களுக்கு முக்கியம். யாழ்ப்பாணத்திலிருந்து கணிசமான மாணவர்கள் இன்றைக்கும் பேராதனைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். பேராதனைக்கு போகிறதும் திருகோணமலைக்கு போகிறதும் ஒரே பிரச்சனை தான் எங்களுக்கு. இது சிங்கள பிரதேசம், அது தமிழ் பிரதேசம், சிலவும் உண்டு தான். ஆனபடியாக இருக்கிற வசதியில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் யாழ்ப்பாணத்தில் கொண்டு வேணும் என்று இயக்கம் நடத்தி அது வந்தது. இந்த அருட்டுணர்வு பல்கலைக்கழக நல்லெண்ணம் படைச்சாக்களுக்கு கொஞ்சம் மனதில் இருந்தது. அப்போ எனக்கு பட்டம் தர வேணும் என்ற ஒரு எண்ணம் வந்தது. அப்போ பட்டம் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லை. மல்லிகை ஆசிரியர் என்ற பட்டமே வரலாற்று பட்டம். 10 பல்கலைக்கழகம் சேர்ந்தாலும் கிடைக்காத பட்டம்
மல்லிகாசிரியர் பட்டம். அதை விட பெருமதி இலங்கை வரலாற்றில் தமிழனுடன் சாகித்ய மண்டலத்தில் படைப்பிலக்கியத்துக்கு முதல் பரிசு பெற்றவர். தண்ணீரும் கண்ணீரும் என்றது. இன்னும் சொல்ல போனால் என்னுடைய மனநிலையை தெளிவாக சொன்னால் எனக்கு இந்த பட்டம் புகழ் அது இது அப்படியே நான் யோசிக்கிறதே இல்லை. நான் வெறும் கடுகில இருந்து வந்த நான் மனுஷனா, நான் சாதாரணமானவனாகத்தான் இன்றைக்கு நினைச்சு கொண்டிருக்கிறேன். எனக்கு எந்த புகழும் எந்த செல்வாக்கு, நான் சாகும் வரைக்கும் செய்ய வேணும். என்னுடைய பரம்பரை என்னுடைய உழைப்பை பார்க்கணும் என்று கேட்க யாழ்ப்பாணத்தில் பல்கலைக்கழகத்துக்கு குழுவெல்லாம் கூடி உங்களுக்கு ஒரு பட்டம் தர போகிறோம் என்று சொல்லினான். நான் சொன்னேன் சந்தோஷம். ஒரு சராசரி பள்ளிக்கூட கல்வியை முடிக்காமல் நிமிந்தவனுக்கு நாங்கள் போராடின யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் பட்டம் தரேன்னா அது சந்தோஷம். அப்போ அதுக்குள்ள ஒரு திருக்கி விட்டான் யாழ்ப்பாணத்தான். அது வலு நுணுக்கம். அது நுணுக்கமாக பார்த்தா தான் அது இந்த இதுகள் தெரியும். என்னண்டா எம்ஏ பட்டம் உண்மையில் உலக பல்கலைக்கழகம் இலங்கையிலும் சரி, சென்னையிலும் சரி, கல்கத்தாவிலும் சரி, டெல்லியிலையும் சரி, இங்கிலாந்துலேயும் சரி ஒரு பட்டம் கொடுக்கறது என்றால் அது கௌரவ டாக்டர் பட்டம். அதுதான் உலகம் முழுக்க ஒரு வழிமுறையாக செய்கிற பட்டம். இது என்ன செய்தன என்றால் அப்படி கொடுத்தால் இந்த சராசரி சாதாரணமான இவன் இருக்கிறாரே மல்லி ஆசிரியர் தங்களை போல வந்து என்னமோ என்ன குழுங்காலுத்தனமோ என்னமோ எம்ஏ பட்டம் என்று. எனக்கு எம்ஏ பட்டம் படிப்பால் வர பட்டம். எம்ஏ பிஏ எம்ஏ பிஎஸ்சி என்று வாரம்.